ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பச்சைப்பயிர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரி கூடலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 200 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்காத பச்சைப்பயிறு, 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்து லைட்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சைப்பயிரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஆயில் எதுவும் சேர்க்காமல் ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சில பயிர்கள் மட்டும் ப்ரௌன் கலரில் மாறி வரும். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வறுத்துருக்கும் போது இப்போது ப்ரௌன் கலரில் மாறி வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பச்சை பயிரை குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 to 4 விசில் குக்கரில் வேக விடணும். ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி ஒரு 4 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பச்சைப்பயிர் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பக்கம் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் போல் தாளிப்புக்காக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேமை கொஞ்சம் லோவாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இது கூட தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா 10 பல் பூண்டு, அதையே இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதக்கும் போதே நம்ம அது கூட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பச்சைப்பயிர் கிரேவி நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை எது கூடனாலும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சு. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை. இப்போ இது ஒரு பக்கம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நான் பச்சைப்பயிர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா உதிரியாக வெந்து வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ரொம்ப குழஞ்சிட்டாலும் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம வேக வச்ச பச்சைப்பயிரை இது கூட சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க.
தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ நான் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி கிரேவி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. சப்பாத்திக்கு சாப்பிடும்போது நீங்கள் இந்த மாதிரி கிரேவியாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான பச்சைப்பயிறு கிரேவி ரெடி. பச்சைப்பயிரில் விட்டமின் சி அண்ட் விட்டமின் கே இருக்குது. டயட்டில் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே தாராளமாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் see you.